மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற தலைப்பில் ஒரு தொடர் பாடத்தை நம்ம நடத்தி வருகிறோம். அரபி இலக்கண இலக்கியங்கள் தெரியாவிட்டாலும் குறியீடுகள் அடிப்படையில் அரபு மொழி தெரியாதவர்களும் பொருள் தெரியாதவர்களும் குர்ஆனை எளிதில் வாசிப்பதற்காகத்தான் இந்த பாடம் நடத்தப்படுகிறது. அதில் நம்ம இதுவரைக்கும் ஒரு 80% அளவுக்கான சட்டங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறது. அவற்றையும் தெரிந்த பிறகு குர்ஆனை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு சரளமாக உங்களுக்கு வாசிக்க முடியும். அந்த எஞ்சிய சட்டங்களில் சில சட்டங்களை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பின்னாடி ஒரு படம் போடப்பட்டிருக்கிறது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். என்ன சட்டம் என்று சொன்னால், ஒரு எழுத்தை நெடிலாக வாசிப்பதற்கு இந்த மாங்கிற எழுத்து இருக்குது, மா. அதை மா என்று வாசிப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை பின்னாடி சேர்க்கணும். மாங்கிறத மானாவை போட்டுட்டு மீம் போட்டு மேலே ஒரு கோடு போட்டு மா. அதை நீட்டுறதா இருந்தால் ஒரு அலிஃப் அப்படி ஜாயிண்ட் பண்ணோம்னா மாவண்ணாவாயிரும். இந்த மாவண்ணாண்டு மாண்டு வாசிக்கிறோம்ல, அந்த நீட்டி வாசிக்கிற எழுத்துக்கு அடுத்து சுக்கூன் வச்ச எழுத்து வந்துச்சுன்னு வைங்க, மாவண்ணாவுக்கு அப்புறம் ஒரு இன்னண்ணா வருது. அப்போ மான் என்று தானே வரும். ஆனால் அரபியில் என்ன செய்வாங்கன்னா அதை நீட்ட மாட்டாங்க, மண்ணு தான் சொல்லுவாங்க. அந்த அலிஃபை வாசிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நீட்டுவதற்காக ஒரு அலிஃபை சேர்க்குறோம். ஆவண்ணா மாவண்ணா தாவண்ணான்னு இந்த ஆனாவை நீட்டுறோம்ல, ஆவண்ணா அந்த மாதிரி நீட்டுவதாக இருந்தால், அப்போ காஃப் இருக்குது, காஃபு வந்து காஃபுக்கு மேலே போட்டுப்பட்டால் காணா, அதை வந்து காவண்ணா வாக்கணும். என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை அப்படி போட்டு விட்ருவோம், கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு தே போடுறோம். அதுக்கு வந்து ஒரு சுக்கூன் வச்சுட்டோம். இத்துன்னு வருதா, காத்துன்னு படிக்கக்கூடாது, கத். காண்டு நீட்டிட்டு அதுக்கடுத்து சுக்கூன் வச்சு எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அலிஃபை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாசிக்கக்கூடாது. இந்த ஒரு சட்டம் குர்ஆனில் வரும்போது இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் அந்த அலிஃப் நீட்டுற அலிஃபு வந்து நீட்டுவதற்குரிய அலிஃபாக இல்லாமல் மாறிவிடும். அப்போ இது அலிஃபு இல்லாட்டி எப்படி வாசிக்கமோ அப்படி தான் வாசிக்கணும். அதில் வந்து முதலாவது சொல்ல பாருங்கள். அதில் போட்டிருக்கிறதுல மான் என்று எழுதியிருக்கிறோம். அதில் எப்படி மான் எழுதியிருக்கோம்? மீன் போட்டிருக்கோமா, மேலே கோடு போட்டால் மானா. அது நீட்டுவதற்கு ஒரு அலிஃபை சேர்த்துருக்குறோம், மாவண்ணா. அப்புறம் நூனை போட்டு ஒரு சுக்கூன் போட்டிருக்கிறோம், இன்னண்ணா. மா இன் மான். இந்த மான் என்கிற மாதிரியான உச்சரிப்பு வந்து நீட்டி வரும்போது அடுத்து சுக்கூன் வருதுல்ல, இந்த மாண்டு நீட்டி விட்டீங்க, அப்புறம் சுக்கூன் வருது. இப்படி சுக்கூன் உள்ள எழுத்து இன்னு, சுக்கூன்டா இம்மு இத்து இப்புன்னு படிக்கிறோம்ல, அந்த உச்சரிப்பு, அந்த எழுத்து வந்துவிடும் என்று சொன்னால் அந்த நீட்டுறதை வந்து நிறுத்திட்டு குறிலாக படிக்கணும். நெடிலாக படிக்காமல் குறிலாக படிக்கணும். இதே முதல் எழுத்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல் சொல்லு, அதில் இன்னொரு சொல் அடுத்து பாருங்கள், வாவு இருக்குது. அந்த வாவை வந்து ஒரு அலிஃபை போடுறோம். வாவண்ணா வயிறும்ல, வா தானே, வாவு போட்டு மேலே கோடு போட்டால் வா. அதை ஒட்டி ஒரு அலிஃபை சேர்த்தா வா. வாண்டு இருக்குது, எழுத்துல வாண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? லாம் இருக்குது. லாமுக்கு மேலே வந்து ஃபத்தஹு, அதாவது மேலே கோடு ஜபர் இருக்குது, அது லானா, லா. அந்த லாவை என்ன செய்கிறோம்னு கேட்டால் அழுத்தி வாசிப்பதற்காக வேண்டி ஒரு சத்து போட்டிருக்கிறோம். சத்து போட்டால் என்ன? இல்லைன்னாவும் லானாவும் அர்த்தம். இந்த லாவில் சத்து வச்சிங்கன்னா அது லா மட்டும் இல்லை, இல் ப்ளஸ் லா, இந்த ரெண்டையும் தருவதற்கு தான் என்ன செய்கிறாங்க? இந்த சத்துனா டபிள்யூ மாதிரி போடுறாங்கல்ல, அந்த சத்து மாதிரி அது போடுறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாமில் சத்து இருக்குதுல்ல, அந்த சத்தை ஒரு சுக்கூன் தான். பார்த்தீங்கன்னா நேரடியான சுக்கூன் இல்லை. அது வாசிக்கும்போது சுக்கூன் உச்சரிப்பு போகிறதா இல்லையா? வளன்னு சொல்லாமல் வல்லன்னு சொல்கிறீங்கல்ல, லாமுக்கு மேலே சத்து போட்டால் அல்ல வல்ல தல்லன்னு படிக்கிறீங்க. ஆனால் ஒரு லாமு தான் எழுதுறீங்க. ஒரு லாமை எழுதிவிட்டு தலன்னு படிக்காமல் தல்லன்னு ஏன் படிக்கிறோன்னு கேட்டால், அந்த லாமில் இந்த இது அழுத்துவதற்கான அழுத்த குறியீடு வந்து போடப்பட்டிருக்கிறது.
அப்போ அந்த ஒரு லாம் வந்து உண்மையில் 2 லாம், அது ஒரு இல் ஒரு லா. இப்போ வந்து நீங்கள் நான் சொன்ன சட்டத்தை இப்போ பாருங்கள். வாவு இருக்குல்ல, வாவுக்கு மேலே கோடு போட்டாச்சா வானா, அப்புறம் அலிஃபு போட்டாங்களா வாவண்ணா வா. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா இல் இருக்குது. இல்லுன்னா அந்த சத்து இருக்குன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த எழுத்தில் ஒரு இல்லும் இருக்குது ஒரு லாவும் இருக்குது. இந்த லாம் போட்டிருக்குல்ல, அந்த லாமில் வந்து இப்படி சத்து போட்டு விட்டோம்னா என்ன அர்த்தம்? அது அந்த ஒரு எழுத்துவே 2 எழுத்து, இல் ப்ளஸ் லா. மீமில் சத்து போட்டால் இம் ப்ளஸ் மா, நூனில் சத்து போட்டால் இன் ப்ளஸ் நா. அப்படிங்கிற அடிப்படையில் ஜோடி எழுத்து, இது ஒரு எழுத்து தான், அது ஜோடி எழுத்துன்னு அந்தஸ்து வந்துடுது. அது ஜோடி எழுத்தில் முதல் எழுத்தில் என்ன இருக்குது? இல் இருக்குது. அப்போ இந்த சொல்லை படிக்கிறதா இருந்தால் வல்லன்னு தான் படிக்கணும். வால் நீட்டி இருக்குது, வாவை போட்டு அலிஃபு நீட்டி இருக்காங்க, வாழன்னு எழுதியிருக்குது. வாழன்னு படிக்கலாமான்னு கேட்டால் படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? வல்ல. ஏன் அந்த அலிஃபு உச்சரிப்பு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால், நீட்டுவதற்குரிய அலிஃபுக்கு அப்புறம் சுக்கூன் வந்துருச்சு. சுக்கூனுன்னா அந்த சத்து தான், சத்து வந்தாலே சுக்கூன் உள்ள எழுத்துருக்குன்னு தான் அர்த்தம். இல் உச்சரிப்பு வருதில்ல, அந்த லாமில் வந்து மறைமுகமாக ஒரு சுக்கூன் உள்ள எழுத்து இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இதை எப்படி படிக்கணும்? வாவுக்கு வாவு லாமே தான் சேர்க்கணும். இந்த அலிஃபை கணக்கில் எடுத்துக்கூடாது. வல்ல. இந்த அலிஃபு இல்லாட்டி எப்படி படிப்பீங்க? வல்லன்னு படிப்பீங்க. இப்போ அலிஃபு இருந்தாலும் வல்ல தான். இதை வந்து இப்படி கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு பாருங்க. இந்த வல்லன்னு எழுதியிருக்கிற அதில் வந்து இந்த சத்தை மட்டும் எடுத்து விட்றீங்க. இந்த சத்து இருக்குல்ல, இந்த வாவு அலிஃபு லாமு போட்டு எழுதியிருக்கிறோமே, அதில் லாமுக்கு மேலே உள்ள அந்த சத்து இருக்குல்ல, அதை நீக்கிட்டு வெறுமனே ஜபர் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ என்ன செஞ்சிடும்? நீட்டி படிச்சிடுவோம். இப்போ வாழன்னு படிச்சிடுவோம், வளன்னு படிக்க மாட்டோம். வா ல வாழ. இது வாவண்ணா, இது லானா. அப்போ அந்த சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் வல்ல. அந்த சத்து கற்பனையாக நீக்கிட்டு பாருங்கள். நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாவண்ணா தான் இருக்குது, அடுத்த சுக்கூன் இல்லை. அப்போ வந்து வாழன்னு படிக்கணும். அப்போ இந்த சத்து இல்லைன்னா வாழ, சத்து இருந்தால் வல்ல. ஏன் அந்த அந்த நீட்டுதல் வரவில்லை என்று கேட்டால், அந்த நீட்டுவதற்கான அலிஃபுக்கு அடுத்து ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்து. சுக்கூன் பெற்ற எழுத்துன்னா அந்த இம்மு இப்புன்னு படிக்கிறோம்ல, அந்த எழுத்து, அந்த அந்த குறியீடு இருக்கும் என்று சொன்னால் அந்த நெடில் வந்து குறிலாக மாறிடும். நீட்டுவதுக்குரிய எழுத்து நீட்டாத ஒரு எழுத்தாக மாறி வரும். இது வானாவாக மாறிக்கிறப்ப அந்த லாமில் உள்ள சத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இது வாவண்ணா தான். இது இப்போ வாழ, இந்த வல்ல என்று இந்த சொன்ன இந்த சொல்லையே நீங்கள் வாவண்ணாவாக வாசிக்கலாம். எப்போ வாசிக்கலான்ட்டு கேட்டால் அந்த சத்தை எடுத்துட்டிங்கன்னா வாழ. ஏன்னு கேட்டால் இப்போ சுக்கூன் இல்லை, வாவுக்கு அப்புறம் லாமுல சுக்கூன் இல்லை. அதனால என்னென்னு படிக்கணும்? வாழ, சத்து வச்சுட்டா வல்ல. அப்போ இந்த மாதிரியான சொற்கள் நிறைய குரானில் வரும் பொழுது நீட்டுற எழுத்து நம்ம படித்தோம்ல, நெடிலிருந்து ஆவண்ணா லாவண்ணா மாவண்ணா பாவண்ணான்னு படித்தோம்ல, இந்த எல்லா எழுத்துலையுமே அந்த நீட்டுவதற்கான அலிஃபு எப்போ நீட்டுவதற்குரியதாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த எழுத்துக்கு வந்து சுக்கூன் இல்லாமல் இருக்க வேண்டும். சுக்கூன் இருக்கும் என்று சொன்னால் அதில் என்ன செய்யக்கூடாது? நீட்டுதல் என்பது செத்துவிடும், போயிடும். இப்போ முதல்ல உள்ள திருப்பி வாங்க. மா இன்னு இருக்குது, இதை மண் முதல் சொல்லுக்கு வாங்க. இப்போ மறுபடி மாண்டு நீட்டி இருக்கா, இன்னு இருக்குதா, மாண்டு படிக்கிறீங்க. அந்த நூனில் வந்து சுக்கூனுக்கு பதிலாக வேறு ஏதாவது குறியீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சுக்கூனை எடுத்துருங்க, நூனுக்கு மேலே கோடை போடுங்க. இப்போ மான, மனன்னு படிக்கக்கூடாது. இந்த மான் என்கிற அந்த ஒரு சொல்ல இந்த சுக்கூன் இருந்ததுனால தான் மண் என்று மாறுது. அந்த நூனில் வந்து சுக்கூன் போடாமல் மேலே கோடு போட்டு நா போட்டாங்கன்னு வைங்க, அல்லது கீழே கோடு போட்டு நீ போட்டாங்கன்னு வைங்க, அல்லது அந்த கொம்பு மாதிரி போட்டு உகர குறியீடு போட்டாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி படிக்க வேண்டி வந்திருக்கு? மான, மானி, மானு. அப்போ மீம் வந்து நெடிலாக வருதா, மீம் வந்து நீட்டி நீட்டி வருதா. அப்போ எந்த இடத்துல நீட்டுதல் இல்லாமல் போகுது? இந்த இன் போட்டோன்னு இல்லாமல் போயிடுது. மான் என்று வந்துட்டால் மண். அப்போ நீட்டுற இடத்துல என்ன செஞ்சது? அந்த எழுத்து இல்லாமல் போய் விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது சொல்லுக்கு வாங்க. பி இருக்குது, பிக்கு கீழே கோடு போட்டிருக்கு, ஒரு அலிஃபை போட்டிருக்கிறாங்க, அப்புறம் லாமு போட்டிருக்கிறாங்க.
இந்த அலிஃபை கணக்கில் கொண்டா அது அந்த வாசிக்க இயலாது. இப்போ அலிஃபுக்கு அப்புறம் லாமில் சுக்கூன் இருக்குது. இப்போ இந்த அலிஃபை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. பில் இந்த அலிஃபு இல்லாமல் இருந்தால் அப்படி வாசிப்பீங்க. பில்லு தானே. இந்த பி அப்புறம் அலிஃபு அப்புறம் லாம் இருக்குது. இதை நம்ம பில் என்று வாசிக்கணுங்கிறோம். இதுலேயே இந்த அலிஃபை எடுத்துட்டு பியும் லாம் இருக்குன்னு வைங்க, அப்போ இதே உச்சரிப்பு தான், பில் தான். அப்போ இந்த சுக்கூன் வச்ச எழுத்துக்கு முன்னாடி அலிஃபு வரும்போது அலிஃபு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. கிராமர் படி அது அவசியம், உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரதுனால தான். இந்த அலிஃபெலாம் வேஸ்ட்டு கிடையாது. அதனோட அசல் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு அது தேவைப்படும். அதெல்லாம் அரபி மொழியேற்றி அர்த்தத்தை அறிஞ்சு இலக்கண பாடம் படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு இதனுடைய காரணங்களை விலைக்கு சொல்ல முடியும். நமக்கு இப்போ தேவை, நம்ம படிக்கிற இந்த பாடத்துக்கு அது அவசியம் இல்லை. இப்போ நம்ம பாமரத்தனமான முறையில் தான் உங்களுக்கு சொல்லித்தர்றோம். அதனால இந்த பிக்கு அப்புறம் ஒரு அலிஃப் இருக்குதா, அலிஃப் இல்லைன்னு வச்சுக்கிறங்க. பில் ஏன் அப்படி படிக்கிறோம்? இந்த இல்ங்கிற சுக்கூன் வந்துட்ட காரணத்தினால முந்தின உள்ள சுக்கூனுக்கு முன்னாடி உள்ள ஒரு அலிஃபு நீட்டுற மாதிரி. அலிஃபுன்னா எந்த அலிஃபு? ஜேரு ஜபரு போட்ட அலிஃபு இல்லை, ஆ இ ஊன்னு போட்ட அலிஃபு இல்லை, ஒன்றும் போடாத அலிஃபு, நீட்டுவதற்காக பயன்படுத்துகிற அலிஃபு இருக்குல்ல, அந்த அலிஃபு இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னா அலிஃபு இல்லை, அப்படி இருந்தாலும் அப்படி இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும். அப்போ இது பில் எழுதியிருக்கிறது, பி அலிஃபு போட்டு எழுதியிருக்கிறோம், அது வாசிக்க ஏறல. இப்போ அப்போ இந்த அலிஃபு இல்லாட்டி எப்படி படிப்போம்? பில். அதுக்கு நேர் கீழே வாங்க. நேர் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் வாவு இருக்குது. வாவு வானா, அலிஃபு சேர்த்துருக்கா, வாவண்ணா, வா. அந்த லாமில் என்ன இருக்குது? இப்போ சுக்கூன் இருக்குது. அப்போ எப்படி படிக்கணும்? எழுதி இருக்கிறது வால், வா இல், வால்னு எழுதியிருக்குது, வல் என்று தான் படிக்கணும். இந்த ஏன் அப்படி படிக்கிறோம்னு கேட்டால், அந்த லாமில் சுக்கூன் இருக்கிறதுனால. அந்த சுக்கூன் இல்லாமல் அந்த லாமுக்கு மேலே கோடு போட்டுருச்சுன்னு வைங்க, அப்போ வா வாவண்ணா போயிடும். வாழ வல் அப்படின்னு வானாவை சொல்கிறோம். அந்த லாமில் மேலே கோடு போட்டாங்கன்னு சொன்னால் வாழ, லாமு கீழே கோடு போட்டாங்கன்னா வாலி, லாமுக்கு மேலே ஊனாவுடைய உகர குறியீடு பேசுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டாங்கன்னு சொன்னால் வாலு. அப்போ 3 இடத்துல நீட்டி வாசிக்கிறோம். சுக்கூன் வந்தவொடனே டக்குன்னு அலிஃபைல விட்டுப்படுறோம். அப்போ வால் என்று வரக்கூடிய இடத்த நீங்கள் எப்படி படிக்கணும்? வல் அப்படி படிக்கணும். அதே மாதிரி அது கீழே வாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 4 சொல் இருக்குது. தால் இருக்குது, வாவு இருக்குது, அப்புறம் அலிஃப் இருக்குது, அப்புறம் லாம் இருக்குது. இதில் இந்த தாலுக்கு என்ன போட்டிருக்கு? உகர குறியீடு போட்டிருக்கு, ஜூ. வாவுக்கு என்ன போட்டிருக்கு? ஒன்றுமே போடலை. அப்போ அலிஃபுக்கு அலிஃபுக்கு ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் லாமுக்கு சுக்கூன் இருக்குது. இந்த இவ்வளவு 4 எழுத்து இருந்து கூட நம்ம எதை விட்டுறோமே? அந்த அலிஃபையும் விட்டு விட வேண்டும். அந்த வாவில் ஒன்றும் போடலையில், வாவுன்னு சொன்னால் அதில் ஒன்று சுக்கூனை போடணும், இவ்வுன்னு படிக்கலாம். அல்லது மேலே ஒரு கோடு போட்டால் வாண்டு படிக்கலாம், கீழே ஒரு கோடு போட்டால் வீண்டு படிக்கலாம், மேலே ஒரு உகர குறியீடு போட்டால் ஊண்டு படிக்கலாம். எந்த ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக எழுதியிருந்தால் அது படிப்பதற்கு உரியது அல்ல. அதனுடைய அசல் எழுத்து என்னென்னு காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக அப்படி எழுதி கொள்வார்கள். அது மொழிக்கு அவசியம் இருக்குது. நம்ம படிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு போதும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னு கேட்டால், இந்த ஜூவை படிச்சுட்டு இல்லுக்கு வந்துட வேண்டியதான். துல் முதல் எழுத்து ஜூ, அடுத்த 4வது எழுத்து இல், இந்த நடுவில் 2 எழுத்து இல்லை. இந்த 2 எழுத்து இல்லாட்டி எப்படி படிப்பீங்க? துல். 2 எழுத்து இருந்தாலும் துல்லு தான். இந்த துல் ஜூ இல்னு வருதில்ல, இந்த ஜூ இருக்குது, தாளுக்கு பேச போட்டிருக்கு ஜூ. வாவுக்கு என்ன மாதிரி போட்டிருக்கா? இல்லை. அப்போ வாவு இல்லைன்னு வச்சுருங்க. நீங்கள் அந்த இடத்துல வாவு இருந்தாலும் இல்லைன்னு வச்சுக்கணும். அலிஃபுக்கு என்ன மாதிரி போட்டிருக்கா? ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் லாமுக்கு சுக்கூன் வருது. அப்போ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நமக்கு கணக்கில் எது வரேன்? இந்த சுக்கூன் போட்ட லாமும் அந்த பேசு வச்ச தாலு, இந்த 2 தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த 2 தான் வாசிக்க ஏணும். அப்போ எப்படி படிக்கணும்? துல், ஜூல் அல்ல துவால், இப்படி படிக்கக்கூடாது. துல். இப்போ இதே சொல்லில் வாவையும் அழிச்சு விட்டோம், அலிஃபையும் அழிச்சு விட்டோம். எப்படி படிப்போம்? துல். இந்த வாவையும் அலிஃபை எடுத்துட்டோம்னா துல்.
வாவும் அலிஃபு இருந்தாலும் துல், ரெண்டுலையும் எந்த ஒரு மாறுதலும் வரலை உச்சரிப்பில். அப்போ ஓதும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், எந்த ஒரு சொல் எழுத்துக்காவது இந்த ஜேரு ஜபர் பேசி இல்லாமல் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, ஜேர் ஜபர் பேசி இல்லாமல் ஒரு எழுத்து எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் அது வாசிப்பதற்கு உரியது இல்லை, அது கடந்து போய்விட வேண்டும். அப்படி ஒன்று இல்லைங்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே தாண்டி போயிடணும். இப்போ இந்த துலுக்கு அப்புறம் வந்து வாலில் படிச்சிட்டோமா, அந்த ஊலாய்க்குங்கிற அந்த சொல்ல பாருங்கள். அந்த சொல்ல என்ன இருக்குது? அலிஃப் இருக்குதா? அலிஃபுக்கு மேலே என்ன இருக்குது? உகர குறியீடு பேசு இருக்குது, அப்போ ஊனா. அடுத்து வாவு இருக்கிறது. வாவுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. வாவுங்கிற எழுத்து இருக்கே தவிர அதுக்கு அந்த சுக்குன் இருக்குதா? அதுவும் இல்லை. மேலே கோடு இருக்குதா? அதுவும் இல்லை. கீழே கோடு இருக்குதா? அதுவும் இல்லை. லம்முன்னு சொல்லக்கூடிய பேசுன்னு சொல்லக்கூடிய அந்த உகர குறியீடு இருக்குதா? அதுவும் இல்லை. வாவு இருக்குது, வாவுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாட்டி வாவு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வாசிக்கும் பொழுது அலிஃபில் இருந்து அடுத்த எழுத்து கடந்துட வேண்டியதான், இந்த வாவை விட்டுற வேண்டியதான். வா உச்சரிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அலிஃபிலேருந்து எங்கே போயிருந்தேன்? இந்த வாவு ஒன்றும் இல்லாத, அந்த யூஸ் இல்லாத வாவு, வாசிப்பதற்கு நம்ம வாசிப்பதற்கு இது தேவைப்படாத வாவு அப்படின்னு கடந்து அடுத்து லாமுக்கு போயிடணும். லாமில் என்ன போட்டிருக்கு? இப்படி லாமுக்கு மேலே நீட்டு அழிவு போட்டிருக்கு. இப்படி நீட்டு அழிவு போட்டோம்னா லாவண்ணா ஆயிரும். இப்படி லாமை போட்டு இப்போ படுக்க வசமாக போட்டால் லானா, படுக்க வசமாக உள்ளதை நீக்கிட்டு அந்த ஜபரை நீக்கிவிட்டு இப்படி செங்குத்தாக ஒரு குட்டி அழிவு போட்டோன்னு வைங்க, அது எந்த எழுத்துல போட்டாலும் சரி, லாமில் போட்டால் லாவண்ணா, மீமில் போட்டால் மாவண்ணா, தாவில் போட்டால் தாவண்ணா. இப்போ லாமில் என்ன செஞ்சுருக்காங்க? லாம் இருக்க அடுத்த எழுத்து, அந்த லாமில் இப்படி நிப்பாட்டியிருக்காங்க அலிஃபை. அப்போ லாவண்ணா. அலிஃபுக்கு ஊகர குறியீடு போட்டால் பேசு போட்டால் ஊனா. ரெண்டாவது எழுத்து லாமு. லாமுக்கு மேலே இப்படி நீட்டல் குறியீடு போட்டாங்கன்னு சொன்னால், நெடில் குறியீடு போட்டாங்கன்னா லாவண்ணா. அப்போ ஊ லா உலா. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஹம்சாங்கிற எழுத்து இருக்குது. இந்த ஹம்சா போட்டிருக்குல, அந்த ஹம்சாங்கிறத வந்து ஹம்சா நடுவில் வச்சுன்னா ஒரு ஏக்கி மேலே தான் போடுவாங்க. ஏ மாதிரி கீழே போட்டு என்ன செய்கிறாங்க? ஹம்சா போட்டிருக்காங்க. அந்த ஹம்சாவுக்கு என்ன கொடுத்துருக்குது? கீழே இருக்குது குறி. அப்போ இ. ஹம்சாவுக்கு மேலே கோடு போட்டால் ஆ, ஹம்சாவுக்கு கீழே கோடு போட்டால் இ, ஹம்சாவுக்கு மேலே அந்த கொம்பு மாதிரி பேச போட்டாங்கன்னா, உகரக்குறி போட்டாங்கன்னா ஊ. இப்போ வந்து ஈ தான் இருக்குது. அதுக்கப்புறமேல காஃபு. காஃபுக்கு மேலே கோடு போட்டிருக்கு காணா. அப்போ இது எல்லாத்தையும் படிக்கிறாருந்தா ஊலாய்க்குன்னு படிச்சிடக்கூடாது. வாவுக்கு வாவை வந்து அதை ஒரு கணக்கில் எடுத்து படிச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் வாவில் தான் ஒன்றும் போடாம விட்டானே. வாவில் எதுவும் எழுதலை, எந்த குறியீடும் இல்லை. குறி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அந்த வாவை இல்லாட்டி எப்படி படிப்போமோ அப்படி தான் வாவு இருந்தாலும் படிக்கணும். அப்போ இந்த சொல்ல உ லா உலா இ உலாயி க உலாய்க்க. அப்போ இந்த உலாய்க்கன்னு படிக்கணுமே தவிர ஊலாய்க்கன்னு படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் வாவுக்கு ஒன்றும் போடவில்லை. முடிச்சா? இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப்,
சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேஞ்சாஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. 2021 தினசரி காலண்டர் தயாராக உள்ளது. தேவை உடையவர்கள் அணுகவும். மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை மற்றும் நெல்லை மாவட்ட தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு, NTF. அடுத்து என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், அடுத்த எழுத்துக்கு வாங்க. அடுத்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 6 எழுத்து கண்ணுக்கு தெரியுது. 6 எழுத்து தெரியுது. அந்த சாது கடைசி எழுத்துருப்பாருங்க, அதை சத்து வேறு போட்டிருக்குறாங்க. அதை டபுள் எழுத்தாக 7 எழுத்து இருக்குது. அந்த அந்த லைனில் 3வதாக இருக்கக்கூடிய சொல் இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குது? மீம் இருக்குது, அப்புறம் வாவு இருக்குது, அப்புறம் அலிஃப் இருக்குது, அப்புறம் இன்னொரு அலிஃப் இருக்குது, அப்புறம் லாம் இருக்குது, அப்புறம் சாது இருக்குது. இவ்வளோ எழுத்து இருந்தாலும் நமக்கு குறியீடு எதில் மட்டும் இருக்குது? மீமில் மட்டும்தான் இருக்குது. வாவில் ஒன்றுமில்ல, வாவை விட்டுருங்க. அலிஃபில் ஒன்றுமில்ல, விட்டுருங்க. அடுத்த அலிஃபில் அது ஒன்றுமில்ல, விட்டுருங்க. அடுத்து லாம், அதில் ஒன்றும் போடல, விட்டுருங்க. நீங்கள் அடுத்து மூலேருந்து சாதுக்கு வந்துடணும். இந்த 3வது சொல்லிவிட்டு அடுத்து எங்கே வந்துடணும்? சாதுக்கு வந்துடணும். சாதில் என்ன இருக்குது? மேலே கூட இருந்தால் முசான்னு வந்துடும். இப்போ அந்த சாதில் சத்து போட்டிருக்காங்க. அப்போ எப்படி படிக்கணும்? முஸ்ஸ. சத்து இல்லாட்டி முச. சத்து இருந்தால் முஸ்ஸ. அப்போ அந்த சாதை டபுள் ரெட்டை சாதாக, ஜோடி சாதாக படிக்க வேண்டும். இப்போ நம்ம எத்தனை எழுத்தை காலி பண்ணிட்டோம்? வா விட்டுவிட்டோம், 2 அலிஃபை விட்டுட்டோம், 3 எழுத்தை விட்டுட்டோம், லாம் இருந்துச்சு, லாம 4 எழுத்தை காலி பண்ணிவிட்டோம். வாசிக்கிற 2 தான் வாசிக்கிறோம். அப்போ 4 எழுத்து நடுவில் இருந்தால் கூட இது எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு தடுமாறக்கூடாது. நம்ம எது தான் குறியாக இருக்குன்னு அந்த சேர் ஜபருன்னு படிக்கிறோம்ல, அந்த குறியீடுகள், அதில் தான் குறியாக நீங்கள் இருக்கணும். அதில் போட்டிருக்குதான்னு பார்க்கணும். போட்டிருக்கு, இது ஓகே, இதெல்லாம் ஒன்றும் போடலை, இது இல்லை, அடுத்து இதில் போட்டிருக்கு. அப்போ எதில் போட்டிருக்கிறாங்க, எதில் போடலை, அந்த ஒரு கணக்கில் தான் என்ன செய்யணும்? நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதை படிக்கிற விஷயம் என்ன? மீமுக்கு உகர குறியீடு இருக்கிறதுனால வாவு அலிஃபு எல்லாம் விட்டுற வேண்டியது. லாமு கூட விட்டுட்டு மாறோம். லாமு எழுத்துட்டு லாமு சாதுன்னு இருக்குது. லாமும் நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஒன்றும் போடலை இல்லை, இதில் தான் சாதில் தான் அடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ சாதை போட்டிருக்கிறாங்க, சாதுக்கு மேலே கோடு போட்டிருக்கிறாங்களா? முச. அந்த சாதில் என்ன போட்டிருக்காங்க? ஜோடி எழுத்துக்குரிய அடையாளமாக சத்து அழுத்த குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி படிச்சிருந்தேன்? முஸ்ஸ. 9 எழுத்து காலியாக போச்சு. அதே மாதிரி அது கீழே உள்ள எழுத்துக்குவாங்க. வாவு இருக்குது. வாவு மேலே கோடு போட்டால் வானா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது. வாண்டு நீட்டணும்.
ஆனால் நீட்டக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னு கேட்டால் அலிஃப் இன்னொரு அலிஃப் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டால் லாம் இருக்குது, அதுலேயும் ஒன்றையும் காணாம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா ஜா, ஜேங்கிறோம்ல, ஜா இருக்குது. அந்த ஜா வந்து அதில் வந்து சிங்கிள் ஜாவா இல்லாமல் ஜோடி ஜாவா இருக்குது, சத்து இருக்குது. அப்போ ஜாவ இஸ்ஸன்னு வருது, இஸ்ஸன்னு உச்சரிப்பாக வரணும். அப்போ அந்த வாவை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்னு கேட்டால் இந்த ஜேயில் தான் சேர்க்கணும், நடுவில் எல்லாத்தையும் காலி பண்ணணும். எப்படி சொன்னேன், இது வா, இது இஸ், வஸ்ஸ, வஸ்ஸன்னு இங்கே அழுத்தி படிச்சிருந்தோமே தவிர என்ன, அதில் இஸ்ஸு சுக்குன் இருக்கிறதுனால அந்த அலிஃபெல்லாம் அடிவிட்டு போயிடும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னு கேட்டால் வஸ்ஸன்னு படிக்கணும். இதையே ஒரு பேச்சுக்கு இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமா, இப்படி அந்த ஜேக்கு சத்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சத்து இல்லாமல் ஆக்கிட்டு படிச்சிங்கன்னு வைங்க, வாசன்னு படிச்சிருவோம், வா ஜ, வாச. அப்போ நெடியில் ஆயிக்கிறோம். அந்த நெடியில் காலி பண்ணுறதுக்கு ஒரு சத்து போட்டு விட்டீங்கன்னா ஒரு சுக்கூன் போட்டிங்கன்னு அர்த்தம். சுக்கூன் வந்துட்டால் அந்த அழிவு நீட்டுக்குள்ள அழிவு அது காலியாக போயிடும். அப்போ இதை எப்படி படிக்குவோம், இப்போ இருக்கிறபடி படித்தா வஸ்ஸ, அந்த சத்து இல்லாமல் வெறும் ஜான் இருந்துச்சுன்னா வாச நீட்டி படிச்சிருவோம். அப்போ இந்த நீட்டி இதெல்லாம் அந்த நீங்கள் ஏற்கனவே படித்த சட்டத்தில் இருந்து இது வந்து விதிவிலக்கு. ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கோம்ல, அந்த சட்டப்படி வராமல் வித்தியாசமாக வரக்கூடிய இடங்கள் இதுகளைத்தான் விலகிட்ட தான் கரெக்டாக படிக்க இயலும். இதுக்கு ஒரு பயிற்சிக்காக வேண்டி அடுத்து ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பேஜை பாருங்கள். அதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சொல்லு பாருங்கள், ஃபே இருக்குது, ஃபா மேலே கோடு ஃபானா. அந்த ஃபேக்கு அப்புறம் அழிவு போட்டால் எப்படி படிப்பீங்க, ஃபான்னு படிப்பீங்க, நீட்டுவீங்க. ஃபா அப்படி படிக்காமல் ஃபா. அதுக்கப்புறம் தால் இருக்குது. அந்த தாலில் என்ன இருக்குது, ஜேர் ஜபர் பேசுங்கிறாங்களா, அந்த குறியீடு இருக்கா, சுக்குன் இருக்குதா, சுக்குன் இருக்குது. அப்போ சுக்குன் இருக்குன்னு சொன்னால் அந்த அலிஃபு நீட்டுற அலிஃபு வந்து நீட்டப்படாத அது இல்லாமல் போய்விடும். ஃபாதுன்னு இதை படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், ஃபத், ஃபாது என்று எழுதி இருக்கும். எப்படி நீங்கள் படிக்கணும், ஃபத், ஃபா இத் ஃபத், அப்படி தான் படிக்கணும். இதையே வந்து தால் இருக்குல்ல, அந்த தாலில் வந்து மேலே கோடு போட்டோன்னு வைங்க, அப்போ ஃபதன்னு படிக்கக்கூடாது, ஃபாத. அப்போ நீட்டுற உச்சரிப்பு தன்னால் வந்துடும். அப்போ நீட்டுற உச்சரிப்பு எப்போ அடிபட்டு போகும் என்று கேட்டால் அதுக்கு அடுத்த எழுத்தில் வந்து சுக்கூன் இருந்தால், அப்படி சுக்கூன் போட்டிருந்தார்களே ஆனால் நீட்டுறோம் இல்லையா, அந்த நீட்டுகிற அழிவு வந்து மௌத்தாக போயிடும். அப்போ ஃபத்துன்னு படிக்கணும். அந்த தாலில் வந்து ஜேரு ஜபர் பேசு ஏதாவது ஒன்று இருக்குன்னு வைங்க, அப்போ தா தி து இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி படிக்கணும், ஃபத ஃபதி ஃபதுன்னு சொல்லக்கூடாது, ஃபாத ஃபாதி ஃபாது. அப்போ ஃபா வந்து நீட்டி போகிறோம்ல. ஆனால் இதில் இப்போ உங்களுக்கு படம் போட்டிருக்கிறது நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது, நீட்டுற அழிப்புக்கு அப்புறம் வந்து சுக்குன் வந்துருச்சு. அடுத்து வந்து லாம் இருக்குது, லானா. அதுக்கடுத்து அழிப்பு போட்டிருக்காங்க லாவண்ணா. அது லாவண்ணா தான் வாசிக்கணும். ஆனால் அதுக்கடுத்து ஃபா இருக்குல்ல, அதில் சுக்குனை போட்டு விட்டாங்க. அப்போ இது லாஃப்ன்ட்டு சொல்லாமல் லஃப் எழுதி இருக்கிறது, லாஃப் சொல்வது லஃப். இது மீதி உள்ள எழுத்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அடுத்த நாளை பாடத்தில் பார்த்துட்டு அடுத்தடுத்த எடுத்து போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.